அறம் உண்மை மனிதர்களின் கதைகள். ஜெயமோகன் அவர்களது சிறுகதை. கதை எண் 9. என் தாத்தா உள்ளூரில் உள்ள கரைநாயர் வீட்டில் வருஷ கூலி வேலை செய்தார். அவர்களுக்கு ஊரெல்லாம் வயல்களும் தோப்புகளும் இருந்தன. அதை பார்த்து கொள்ள 2 காரியஸ்த நாயர்கள், தேங்காய் பறிக்கவும் தென்னை ஓலை முடைக்கவும் கைப்பள்ளிகள், நெல் குத்த ஆச்சரிச்சிகள், நெல் விவசாய வேலைகளுக்கு புலையர்கள், பிற வேலைகளுக்கு நாடார்கள், ஒவ்வொரு சாதி வேலைக்காரர்களுக்கும் ஒரு தலைவன். அவனுடைய கோழி முட்டை வட்டத்திற்குள் கொல்லவும் புதைக்கவும் அதிகாரம் கொண்ட மன்னன். பிறர் அவருடைய காலடி மண்ணுக்கு கடையர்களாக வாழ விதிக்கப்பட்டவர்கள். அத்தனை பேரும் அதிகாரத்தால் கீழாக அடுக்கப்பட்டிருந்தார்கள். அக்காலத்தில் தினசரி கூலி கிடையாது. வருடத்தில் 2 முறை அடுப்பு காலத்தில் நெல் குத்தி கொடுப்பார்கள். அதை வாங்கி வந்து உலர்த்தி பானையில் போட்டு வைத்து கொண்டால் 2-3 மாதங்களுக்கு அவ்வப்போது எடுத்து தொளித்து பொங்கி சுடுகஞ்சி குடிக்க முடியும். அதை பஞ்ச மாசமான ஆடி வரை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு அபாரமான மன உறுதி தேவைப்படும். மிச்ச நாளெல்லாம் ஏமான் வீட்டில் பெரிய அண்டாக்களில் காய்ச்சி கொடுக்கப்படும் கஞ்சியும் மரச்சீனியும் மயக்கும் புளிக்கீரை குழம்பும் தான் அந்த மதியம் மட்டும். அந்தி வேலை முடிந்து திரும்பும் போது காட்டுக்குள் நுழைந்து எதையாவது பொறுக்கி கொண்டு வந்து சுட்டு தின்பதுதான் இரவுக்கு. பெரும்பாலும் கிழங்குகள், சில சமயம் கீரைகள், அதிர்ஷ்டம் இருந்தால் முயலோ கீரையோ பெருச்சாலியோ. உடம்பில் வயிறை தவிர வேற உறுப்புகள் இருக்கிறது என்ற நினைப்பே இல்லாத வாழ்க்கை. கோபமே அடங்காத துர்தேவரை மாதிரி வயிறு பொங்கிக் கொண்டே இருக்கும். கூரைக்கு பிடித்த தீ போன்றது பசி என்று என் பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன். அதில் கைக்கு கிடைத்தது எல்லாம் அள்ளி போட்டு அணைக்க வேண்டியதுதான். அது நல்லதா கெட்டதா என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பசியை விட வேற எதுவும் கொடியது அல்ல. என் தாத்தா நடக்க ஆரம்பித்த வயதிலேயே வேலைக்கு போகவும் ஆரம்பித்தார். வேலை செய்யாத நாளின் ஞாபகமே அவருக்கு இருந்ததில்லை. அடிவாங்கி வசை வாங்கி வேலை செய்து களைத்து சோர்ந்து கண்ட இடத்தில் விழுந்து தூங்கி விடுவதற்குள் உதைவாங்கி எழுந்து மீண்டும் வேலை செய்வதுதான் அவர் அறிந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த சமூக கல்வி என்பது யார் யாருக்கு எப்படி எப்படி பணிவது என்றுதான். பணிவின் அடுக்குகள் தான் சமூகம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் என் தாத்தா வேலைக்கு நடுவே காராம்புதருக்குள் ஒளிந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அறுப்பு கழிந்து மாதமான நாள் பாட்டி கொஞ்சம் கஞ்சியே காய்ச்சினாள். முந்தைய நாள் குடித்த மிச்சத்தை பழையதாக்கி சட்டியில் கையோடு கொண்டு வந்திருந்தாள். தாத்தாவுக்கு புளித்த சோறு மேல் அத்தனை பிரியம் இருந்தது. அவசரமாக அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு இருந்தபோது காரியஸ்தனுடன் கரிநாயர் பேரன் அவ்வழியாக சாஸ்தா கோவிலுக்கு செல்வதற்காக வந்திருக்கிறான். 15 வயதானவன். அவன் கண்ணில் தாத்தா சாப்பிடுவது பட்டுவிட்டது. அவனை பார்த்ததும் தாத்தா எழுந்து கைகளை மார்போடு சேர்த்து கொண்டு தலை போல உடல் வளைத்து அமர்ந்து கண்களை தாழ்த்தி கொண்டார். அவர் அருகே அந்த கஞ்சி இருந்தது. என்ன நினைத்தானோ அந்த பையன். காலால் கொஞ்சம் மண்ணை அள்ளி அதில் போட்டுவிட்டு குடிகடா என்றார். தாத்தா கொஞ்சம் தயங்கியதும் அப்பால் வந்து நின்று மேலால் பெரிய பிரம்பால் அவரை மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான். தாத்தா சாமி வந்தவர் போல அப்படியே சட்டியுடன் பழையதை எடுத்து ஒரே மிடராக குடித்துவிட்டு குடிந்து அமர்ந்து குமட்டி உடலுக்கு உடம்பை வளைத்து மண்ணோடு ஒட்டி கொண்டார். அவன் மீண்டும் காலால் மண்ணை அள்ளி அவர் மேல் வீசிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான். அவனை பார்த்து காரியஸ்தனும் மேலாளனும் சிரித்தார்கள். தூரத்தில் என் அப்பா வயலில் நாற்று சுமந்து கொண்டிருந்தார். அவர் கண்ணில் தாத்தாவின் கூனி கூடிய உடம்பு ஒரு சாணி குவியல் போல தோன்றியது. அதிலிருந்து அவிழ்ந்த வாடையும் புழுக்களும் எழுந்தபோது பிரம்மை ஏற்பட்டது. அப்போது அவருக்கு தன் தந்தை மீது தாள முடியாத வெறுப்புதான் எழுந்தது. அவர் அங்கேயே செத்து போக மாட்டாரா என்று மனம் ஏங்கியது. கண்ணீர் நாற்றுச்சேற்றுடன் கலந்து கொட்ட அவர் திரும்பி நடந்தார். அந்த இரவு அவர் தன் அப்பா கேட்க அம்மாவிடம் நான் போறேன் என்றார். எங்கன்னு கேளு, உனக்கு பிள்ளை கிட்டே என்றார் தாத்தா. இனி இஞ்சா எனக்கு இடமில்லை, எனக்கு சோறு வெளியே ஆக்கும் என்றார் அப்பா. ஆமாலே, உனக்கு வச்சிருக்கு சோறிலே, நீ செய்த புண்ணியத்தினாலேயாக்கும். இஞ்சா உனக்கு கஞ்சியும் காடியும் கிட்டுது. பட்டினி கிடந்த தெருவிலே சாவாம உள்ள சோழியை பார்த்து இங்கே கெடலை என்று தாத்தா அவரை பார்க்காமலேயே பதில் சொன்னார். கண்ட நாயெல்லாம் கஞ்சியை மண்ண வாரி போடுகத நான் குடிக்கணுமோ என்று அப்பா சொன்னார். லே மகா பாவி, ஏமனையா சொல்லுதே, அன்னம் போடுற ஏமனையாலே சொல்லுதே என்று வெறிகுண்டு பாய்ந்து வந்து தாத்தா கையில் கிடைத்த வாரியலால் அப்பாவை மாறி மாறி அடித்தார். லே, நீ மகனில்லே, நன்னி கெட்ட நாயே, நீ எனக்கு மகனில்லே என்று மூச்சிறைத்து கூவினார். உடம்பெல்லாம் வாரிய குச்சிகள் குச்சி எறிய அப்பா குடிசைக்கு வெளியே சென்று குட்டி தெங்குகள் குழிக்குள் கமர்ந்து கொண்டார். இருட்டி ஏறிய பின் பாட்டி வந்து போட்டம் அக்கா
அவருக்கு குணம் தெரியுமே, நீ வா, அம்மை உனக்கு சுட்ட கிழங்கு தாரேன் என்று அனைத்து உள்ளே கூட்டிச் சென்றாள். சுட்ட கிழங்கு சாப்பிட்டு பசியாறி தூங்கினார்கள். ஆனால் நள்ளிரவில் எழுந்து என் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவரை சுலபமாக பிடித்து விட்டார்கள். அவர் நட்டலாம் பெருவெளியை நுழைந்த போது அங்கே பெரிய வைக்கோல் போர் மீது காவலுக்கு தூங்கிக் கொண்டிருந்தவன் அவரை பார்த்து விட்டான். அதே நேரம் அவனுடைய நாயும் அவரை பார்த்து விட்டது. அது முதலில் குறைத்து கொண்டே அவரை பிடித்து கொண்டது. அவர் பின்னால் வந்த அவரை இழுத்து இடுப்பு கச்சையால் கட்டி இழுத்து கொண்டு எஜமானின் வீட்டு முன்னால் போட்டான். காலையில் எழுந்து வெளியே வந்த ஏமான் பார்த்து உடம்பெல்லாம் சிராய்ப்பும் மண்ணுமாக கிடந்த அப்பாவின் மேலால் வரவழைக்கப்பட்டு அவனுக்கு புளியமாறால் 20 அடி கொடுக்கப்பட்டது. தாத்தாவை இழுத்து வந்த எரிக்குழியில் இடுப்பளவு புதைத்து வைத்தார்கள். அவர் கைகூப்பி, ஏமானே, பொன்னேமானே, ஒன்னு மரியா பயலாக்கும் ஏமானே, கொன்னு போடப்படாது ஏமானே என்று கதறினார். எஜமான் அவரது செல்லை யானையாகிய கொம்பன் கொச்சையப்பனை காலையில் கொஞ்ச நேரம் கொஞ்சுவதுண்டு. அதை காலையில் அவரது வீட்டு முற்றத்தில் கொண்டு வந்து கட்டி மாலைதான் கொண்டு செல்வார்கள். அன்றெல்லாம் வீட்டு முகப்பில் ஒரு கொம்பன் யானை காதாட்டி நிற்பது ஐஸ்வர்யம் என்று கருதப்பட்டது. யானைக்கு கொடுப்பதற்காக வெல்லம், கொட்டை தேங்காய் போன்றவற்றை ஒரு பெரிய தட்டில் வைத்து வேலைக்காரன் நாணன் நாயர் கொண்டு வைத்தான். எஜமானுக்கு அதை பார்த்த போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவனே கொண்டு வாடே என்றார். அப்பாவே கையும் காலையும் கட்டி இழுத்து தூக்கி வந்தார்கள். எஜமானின் ஆணைப்படி யானையை 4 கால்களுக்கு நடுவே மாடு கட்டும் தறி ஒன்றை ஆழமாக அரைந்து அதில் அப்பாவை கட்டி போட்டார்கள். அப்பா அலறி திமிரி துடித்தார். யானைக்கு அடியில் சென்றதும் அச்சத்தில் மூச்சு திணறி போல உடம்பு மட்டும் அதிர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் மலமும் சிறுநீரும் வெளியேறியது. கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு எஜமான் எழுந்து, வைக்கும் நேரம் வர அவன் கிடக்கட்டே, அவன் கொல்லணுமா வேண்டியதா கொச்சையப்பன் தீர்மானிக்கிட்டே என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அப்பா மெல்ல நிதானமடைந்த கொஞ்ச நேரத்தில் பயமெல்லாம் போயிற்று. எப்படி அந்த அளவுக்கு மனம் தெளிவடைந்தது? எப்படி அந்த நாளின் ஒவ்வொரு காட்சியையும் துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது என்று அப்பா கடைசி வரை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். யானையின் கால்கள் ஒவ்வொன்றும் காட்டுக்கோங்கு மரத்தின் அடிப்பட்டை போல வெடிப்புகளும் மடிப்புகளுமாக வெட்டி எடுத்து வைத்த தடி போல உருண்டு பெரியதாக இருந்தன. கிளை வேர்களை வெட்டி எடுத்து வெள்ளை தடம் போல நகங்கள். கொஞ்ச நேரம் நகங்களை பார்த்த போது அவை ஒவ்வொன்றும் ராட்சச பல்வரிசை என்று தோன்றியது. அப்பாவை அவை ஏளனமாக பார்த்து சிரித்ததை போல யானை இருமுறை துதிக்கையை நீட்டி அப்பாவை தொட்டது. ஒரு முறை அது அடி போல பட்டு அப்பா தெரித்து விழுந்தார். அதன் பின் யானை அவரை பொருட்படுத்தவில்லை. அதன் 3 கால்கள் நிலத்தில் ஊன்றியிருக்க 4வது கால் இலகுவாக எடுத்து அசைத்தும் வைக்கப்பட்ட போது காலின் அடிப்பகுதி தெரிந்தது. பெரிய துணி மூட்டை போல இருந்தது அது. அடிக்கடி அது காலை மாற்றுவதையும் பெரிய காலை தரையில் டப் டப் என அடித்துக் கொள்வதையும் அப்பா கவனித்தார். பேய் கரும்பை பெய்ந்து அது தன் காலில் அடித்த போது மண் தெரிக்கவே அப்பா ஐயோ என்று அதன் பின் அது மிக கவனமாக காலில் தட்டுவதை கொஞ்ச நேரம் கழித்தே கவனித்தார். பின்பக்கம் தப் 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 என்று சூடான பச்சை தலை ஆவியுடன் பிண்டங்கள் விழ அதன் மேலே சிறுநீர் பாறை ஓடை போல பாசி பச்சை நிறத்தில் கொட்டியது. அப்பாவின் உடம்பெல்லாம் யானை சிறுநீர் வீசியது. சாயங்காலம் யானையை அவிழ்த்து சென்ற போது அங்கேயே கிடந்தார் அப்பா. அவரை இழுத்து சென்று கயிற்றால் ஒரு தென்னை மரத்தில் கட்டி வைத்தார்கள். எரிக்குழியில் கழுத்து வரை புதைந்திருந்த தாத்தாவை தூக்கி போலே என்று அடித்து துரத்தினார்கள். எரிக்குழியின் சூட்டில் வெந்து சுருங்கி சுட்ட கொக்கு போல தோல் வலிந்து உடலுடன் அவர் மார்பில் அரைந்து கதறினார். எனக்கு பயலே ஒன்றும் செய்யப்படாது, பொன்னே மானே உடையதே தெய்வமே, என் பயலே விட்டிருங்க தம்புரானே என்று கத்திக்கொண்டே அடிவாங்கி கொண்டே சென்றார் அவர். இரவு முழுக்க தன் கையின் கட்டை பல்லால் கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து பிரித்து எடுத்து விட்டார் அப்பா. கூரிய சில்லாங்கல்லை எடுத்து பிற கட்டுக்களை அறுத்தார். நள்ளிரவில் இருளில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இம்முறை எங்கும் சாலைக்கோ இடைவெளிக்கோ ஏறவில்லை. முழுக்க முழுக்க தோட்டங்கள், புதர்கள், வயல் வரப்புகள் வழியாகவே சென்றார். செல்லும்போது தன் அப்பாவை பற்றிய அருவருப்பே அவர் மனமெங்கும் நிறைந்திருந்தது. காரி காரி துப்பிக்கொண்டே சென்றார். மறுநாள் தன் அப்பாவுக்கு என்ன ஆகும் என்று நினைத்தார். அவர் சாகட்டும் என்று சொல்லிக் கொண்டார். மேலும் 16 வருடம் கழித்து ஒரு முறை சேர்ந்து அமர்ந்து பழையது சாப்பிடும் போதுதான் தன் அப்பா அந்த நாள் முதல் கொடும் பட்டினியிலும் பழைய சோறை கையால் தொட்டதில்லை என்று தெரிந்து கண்ணீர் விட்டார்.
பாவப்பட்டவனுக்கு பழிவாங்கணுமானா அவனுக்கு சொந்த தேகமும் வயிறும் ஆன்மாவும் மட்டும்தானலே இருக்கு என்பார் அப்பா. அப்பா நட்டாளத்தில் இருந்து கருங்கல்லுக்கும் அங்கிருந்து திங்கள் சந்தைக்கும் சென்றார். அங்கிருந்து நாகர்கோவிலுக்கும். அப்போது அவருக்கு 8 வயது. எழுது படிப்பு வாசனை கூட கிடையாது. அவர் வாழ்ந்த நட்டாளம் ஊரை தவிர வெளியுலகம் பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அன்று அந்த ஊருக்குள் புலிது நிறைந்த வண்டிப்பாதைகள் தான். இருமரங்கும் வயல்களும் அவ்வப்போது சிறு ஊர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் நிறைந்த புதற்காடுகளும் நரிகளும் செந்நாய்களும் நிறையவே உண்டு என்பதனால் இரவில் மனிதர்கள் நடமாடுவதே இல்லை. ஆனால் புனிதமான அறியாமை ஒன்று என்று இருக்கிறது. அதற்கு நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய இத்தனை நாள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று அது. மனிதனின் கள்ளமற்ற இருக்கும்போது கடவுள் அவரது இரக்கமில்லாத விதிகள் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை அவருக்கு. அந்த சக்தியால் தான் அப்பா அவ்வளவு தூரம் சென்றார். அதை நான் ஒரு முறை சொன்னபோது அப்பா சிரித்தார் போலே. அறிவு கெட்ட மூதி ஏழை, எனக்கு உடம்பு முழுக்க ஆணை வாசனையாக்கும். ஆணை மனம் கேட்டா ஒரு நாயினரி அருகிலே வருமாலே. நான் பின்ன எப்படி ஆக்களை ஏமனுக்கு முற்றத்திலே இருந்து தப்பினேன். 12 நாயாக்கும் காவலுக்கு எல்லாம் எனக்கு ஆணை வாசனை கேட்ட வாழை கவட்டைக்கிடையில வச்சுக்கிட்டல ஓடி சென்ன மூளையிலே இருந்து போட்டு. அப்பா கடைசி வரை அப்படித்தான். எந்நிலையிலும் அவரது தர்க்க புத்தியே விட்டு கொடுப்பதில்லை. மறுநாள் மாலையில் நாகர்கோவிலை அடைந்தார் அப்பா. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நடந்திருப்பார். பட்டினி அவருக்கு நன்றாக பழகியதுதான். எல்லா விதமான பழகி போன மெலிந்த கரிய உடம்பு. அப்பாவே சொல்வார், காடுகளில் தீப்பிடித்தால் சில குச்சிகள் எரியாமல் கருகி கிடக்கும். அவற்றை தேடி கொண்டு வந்து வாசலில் தொழி ஊன்றுவதற்கு பயன்படுத்துவார்கள். அவை வைரம் மட்டுமே ஆனவை. என்ன செய்தாலும் ஓடியாது வளையாது. அதை போல அவர் இருந்தார். நாகர்கோவிலை பார்த்து அவர் என்ன நினைத்தார் என்றெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. மிருகம் போல தின்பதற்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் பார்த்து கொண்டு நடந்திருப்பார். உடம்பெல்லாம் மண்ணும் சேரும். இடையில் கமுகு பாலையை கீறி கட்டிக்கொண்டு கோவணம். ஆனால் என் அப்பாவை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவரை போல லட்சணமான மனிதரை நீங்கள் குறைவாகவே பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் டென்சில் வாஷிங்டனின் சாயல் உண்டு அவருக்கு. இனிமையான நிதானமான கண்கள் கொண்டவர். அன்று அவரது கண்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கும். காட்டு ஓடையில் கிடக்கும் கூழாங்கற்கள் போல கருமையாகவும் மினுமினுப்பாகவும் குளுமையாகவும் இருந்திருக்கும். பார்வதிபுரம் அருகே கணேசன் என்பவர் நடத்தி வந்த இட்லி கடைக்கு வெளியே போடப்பட்டும் எச்சில் இலைகளில் இருந்து அகப்பட்டதை எல்லாம் வலித்து தின்று கொண்டு அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார். கணேசன் நல்ல வியாபாரி, பார்த்தேமே தெரிந்துவிட்ட. இது ஒரு சரியான உழவு மாடு என்று உள்ளே கூப்பிட்டு குண்டான் நிறைய பழைய சாதமும் பழக்கறியும் விட்டு கொடுத்தார். வயிறு தெளிந்தது. அப்பா நிமிர்ந்து நின்றார். பெயரை சொன்னார். ஆனால் ஊரையும் பிற தகவல்களையும் எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை. சொல்லக்கூடிய ஆளும் இல்லை என்று கணேசனுக்கு தெரிந்துவிட்டது. 4 வருடம் அங்கேயே அப்பா வேலை பார்த்தார். தினமும் காலையில் எழுந்து ஒரு பரலாங் தூரமுள்ள ஓடையில் இருந்து குடம் குடமாக நீர் கொண்டு வந்து பெரிய மரத்தொட்டியில் நிறைப்பார். 10 மணிக்கு இட்லி கடை மூடுவது வரை அந்த வேலை. அதன் பின்ன அந்த பாத்திரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு ஒரு நீரின் மண்ணும் சாம்பலும் போட்டு கழுவுவார். மீண்டும் நீர் கொண்டு வருவார். மாலையில் சோற்று கடை முடிந்ததும் மீண்டும் பாத்திரங்கள் தேய்ப்பார். மீண்டும் தண்ணீர். மீண்டும் பாத்திரங்களை கழுவி முடிக்கையில் நள்ளிரவாகிவிடும். கடையே அவர்தான் மூடுவார். களைத்து சோர்ந்து பின்பக்கம் ஓட்டு திண்ணையில் விழுந்து அப்படியே தூங்கினால் காலையில் வேத கோவில் மணி கேட்டதும் எழுந்து விடுவார். ஒரு முறை மழை கொட்டி கொண்டிருக்கும் போது மலைக்குள்ளேயே கிடந்து அப்பா தூங்கி கொண்டிருப்பதை கணேசன் கண்டு பல வருடம் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார். அப்பாவுக்கு எந்த நேரமும் எந்த நோயும் வருவதில்லை. மிஞ்சியது மட்டும்தான் அவருக்கு உணவு. அவரே பாத்திரங்களில் இருந்து வலிந்து சுரண்டும் சாப்பிட்டு கொள்வார். அவருக்கென எவரும் சாப்பாடு எதுவும் கொடுப்பதில்லை. அப்பா அடி உதைகளில் இருந்து வசைகளில் இருந்து வெளியே வந்தவர். வயிறு புடைக்க உண்டு. அவரது கைகால்கள் இரும்புளைக்கை போல ஆயின. மாடன் சிலை மாதிரி இருக்கையிலே மயிறு என்று வெற்றிலை கடை செல்லப்பன் சொல்வாராம். ஆனால் புதுவகை அவமரியாதைகளை அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். சமைத்த உணவை தொடுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒரு முறை குவிக்கப்பட்டிருந்த சோற்றின் மேல் இருந்த இலை பறந்து போன போது அவர் ஒரு இலையுடன் அதை நோக்கி சென்றார். கணேசன் பாய்ந்து வந்து லே 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 தொடாதலே, வெளியே போலே வெளியே போ என்று கூச்சலிட்டான். அன்று முதல் அவருக்கு புதிய எல்லைகள் தென்பட ஆரம்பித்தன. அவர் தன்னுடைய கொல்லை பக்கை திண்ணை தவிர வேறெங்கும் எவர் முன்னாலும் அவர் அனுமதிக்கப்பட்டதில்லை. அவரிடம் எவரும் எதையும் நேரடியாக கொடுப்பதில்லை. கீழே வைக்கும் பொருட்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெருவில் அவர் செல்லும் போது எதிரே வரக்கூடியவர்கள் சிலர் டேய் தள்ளி போடா என்று கூச்சலிடுவார்கள். ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்.